அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ல ஸ்போர்ட்ஸ்ல வரக்கூடிய மாணவர்களை நேரடியா பாத்தீங்கன்னா கூப்பிட்டுருக்காங்க. எங்க கூப்பிட்டுருக்காங்கன்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கூப்பிட்டுருக்காங்க. அவங்களுடைய சர்டிபிகேட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வாங்க அப்படின்ட்டு 4000க்கும் மேற்பட்டோரை கூப்பிட்டுருக்காங்க. வெப்சைட்டை பாக்குறோம். ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஷெட்யூல் 1, அதாவது முதற்கட்டமா ஃபேஸ் 1ல பல மாணவர்கள் 4000க்கும் மேற்பட்டோர் வர்றாங்க. அதான் நம்ம வெப்சைட்ல பாக்குறோம். இந்த வெப்சைட்ல இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதுக்குள்ள நம்ம போய் பார்த்தோம்னா அந்த எத்தனை பேர் இருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம உங்களுக்கு கண் முன்னாடி காட்டுறேன். இது அப்டேட் ஆயிருக்கு. ஸோ தயவு செய்து ஸ்போர்ட்ஸ் மாணவர்கள் எல்லாருமே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கிளம்புற வேலையில ரெடியா இருங்க. அதாவது டைரக்டரி ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024. ஸோ உங்களுக்கு பிளேஸ் பார்த்தீங்கன்னா எங்க கொடுத்துருக்காங்க, அதாவது என்ன போட்டிருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக ஃபேஸ் 1ல கிட்டத்தட்ட ஒரு 4000 பேரை கொடுத்துருக்காங்க. அதுல எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கிட்டு டைரக்டா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதற்கான அந்த டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பெயர், உங்களுடைய பெயரும் இருக்கு, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கு. அதன் பிறகு அதற்கான அந்த டைம், நீங்க எந்த நேரத்துக்குள்ள அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போயிட்டு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக போகணும்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்க்குறோம். ஸோ மாணவர்களே, நீங்க இந்த 4000 பேர் கொடுத்துருக்காங்க, 4000க்கும் மேற்பட்டோரை கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் எலிஜிபிள் ஆக போறான்னு தெரியல. எத்தனை பேர் எலிஜிபிள் ஆவாங்கன்னா அது நம்ம அங்க போயிட்டு நீங்க உண்மையாவே ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் தானா, நல்லா விளையாடக்கூடிய ஒரு ஆளா, அவங்களுடைய அந்த இவ்வளவு 9ஆவதுல இருந்து நீங்க 12ஆவது வரைக்கும் என்னென்ன கேம்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இப்ப இவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க. உங்களுக்கு 12ஆம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட 26ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா நேரடியா கூப்பிட்டு இருக்காங்க. அது இந்த பிடிஎஃப் நான் கீழே வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், ஓபன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்ப நம்ம பேர் உங்களுடைய அந்த டைமும் இருக்கு. எந்த டைம், காலையில 9:30 மணில இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிடுறாங்க, அடுத்து 11:15 இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிடுறாங்க. எல்லா மாணவர்களுமே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகணும் ஸ்போர்ட்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு. நம்ம போகாம போனா என்ன நடக்கும்னா, போகாமலும் இருக்கலாம். போகாம இருந்தோம்னா நம்ம ஜென்ரல் கவுன்சிலிங்ல அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அருமையான வாய்ப்புல நம்ம பெரிய காலேஜுக்கு போறதுக்கு. ஏன்னா ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன், டிஃபரெண்ட்லி ஏபிள் இருக்குதான், இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு தான் கவுன்சிலிங் நடக்கும். அப்ப இந்த ஒரு அருமையான வாய்ப்பை விட்டுறக்கூடாது. எல்லாரும் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. ஆனா நீங்க எலிஜிபிள் ஆகுறீங்களா, உங்களுக்கு கோல்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில்வர், இந்த மாதிரி பிரவுன்ஸ், இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில உங்களை பிரிச்சிருவாங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனியா ஒரு ரேங்க் கொடுப்பாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதனால தயவு செய்து மாணவர்கள், இந்த 4000 பேருக்கு எல்லாருமே எலிஜிபிள் கிடையாது. அங்க உங்களை நேரடியா பார்ப்பாங்க. அதுக்கு தான் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கூப்பிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர். நானே பார்த்து ஆச்சரியப்பட்டேன், என்னப்பா அது இவ்வளவு பேர் இருக்காங்களே அப்படின்னு. ஸோ 4000 பேர் இருக்காங்க. நானே வேக வேகமா பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் உங்களுக்காக காமிச்சிட்டு இருக்கேன். சார் எனக்கு இதுல என் பேரே வரல சார், என் பேர் இதுல இல்ல, என்னைய கூப்பிடவே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் 2 ஷெட்யூல் பாத்தீங்கன்னா அடுத்த கொஞ்ச நாள்ல அனௌன்ஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்மளுடைய டிஎன்ஏ செக்ரட்டரியே சொல்லியிருக்காரு. ஸோ அதனால அடுத்து மற்றவங்களுக்கு பேர் வரும், நீங்க நேரடியா உங்களை கூப்பிடுவாங்க. அதனால தயவு செய்து பேர் வந்திருக்கவங்க நேரடியா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போக தயாராயிருங்க. நீங்க உங்களுக்கான சர்டிபிகேட், நீங்க என்னென்னலாம் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களோ அந்த சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துக்கிட்டு உங்க அப்பா அம்மாவோட பஸ் ஏறி 12ஆம் தேதியில இருந்து போக பாருங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு பத்திரமா வந்துருங்க வீட்டுக்கு. ஏன்னா நமக்கு ஸ்போர்ட்ஸ்ல கிடைக்கலன்னா கூட நம்ம ஜென்ரல்ல அட்டன் பண்ணலாம். ஸோ இதுதான் உங்களுக்கான வெப்சைட். இதுல தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஒரு அப்டேட் வரையிலையும் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னென்ன அப்டேட் வருது, என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க. தயவு செய்து நீங்களே சேஃபா வச்சுக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்கிறத அடிக்கடி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கேன். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. பை பை டீச்சர்ஸ். தேங்க்யூ.